கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அமலாக்கத்துறையின் அலுவலகத்தில் மிகப்பெரிய தீ விபத்து. அது ஞாயிற்றுக்கிழமை அன்று அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்தில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் அதை போராடி அணைச்சதாக சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே மும்பையில் 10 மணி நேரம் போராடி அதை அணைச்சதாக சொல்கிறாங்க. மும்பையில் இருக்கக்கூடிய, அதாவது தெற்கு மும்பையில் இருக்கக்கூடிய பலார் அப்படிங்கிற எஸ்டேட்டில் ஒரு தனியார் கட்டடத்தில் அமலாக்கத்துறையோட மண்டல 1வது அலுவலகம் இருக்கு. அந்த அலுவலகத்தில் தான் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது இந்த தீ விபத்து இயல்பாக நடந்தக்கூடிய ஒன்றா? இப்போ இந்த தீ விபத்துக்கு பின்னாடி யார் இருக்கா? இந்த தீ விபத்து யாரால் நடத்தப்பட்டது? இதுக்கு காரணம் யாராக இருப்பா அப்படின்னு நம்ம முன்னாடி பல கேள்விகள் இருக்குது. ஏன் அப்படி இங்கே ஒரு நடந்த தீ விபத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும் போது இதில் பல சிக்கல்கள், பல விஷயங்கள் உள்ளடங்கியதாக இருக்குது. அப்படிங்கிறதா தான் நம்ம முன்னாடி பல கேள்விகள் எழ வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் இந்த தீ விபத்துங்கிறது கிட்டத்தட்ட 10 மணி நேரமாக எரிஞ்சிருக்கு. அதை அணைக்க முடியல அப்படின்னு சொல்லி தீயணைப்பு வீரர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த இடத்துல யாருமே கிடையாது, கேன்டீன் ஊழியர்கள் மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அந்த அடிப்படையில் இந்த தீ விபத்துங்கிறது என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்துது? ஏன்னா இந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனே பலரும் பல பத்திரிகைகள் எழுப்பக்கூடியது, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் எரிஞ்சிருக்குமே, என்ன பண்ணுவீங்க? பல மோசடியாளர்கள் பலருடைய டாக்குமெண்ட்லாம் அங்கே தானே இருந்துச்சு, அந்த டாக்குமெண்ட், அந்த வழக்கெல்லாம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பல கேள்விகள் எழுது. அப்போது இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, இது என்ன அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இடி அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, யாருக்கானதா இருக்கு, இந்த நோக்கத்தோட செயல்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாஜக ஆட்சி அமைச்சதிலிருந்து ஒட்டுமொத்த அரசு அதிகாரத்துறையும் அதாவது தனக்கோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தனக்கு ஏற்ற மாதிரி, தன்னோட அரசியலுக்கு ஏற்ற மாதிரி அதில் உயரதிகாரிகளை நியமிப்பது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போது உயரதிகாரி அதை நியமிச்சுட்டு அந்த ஒட்டுமொத்த துறையும் தனக்கானதாக செயல்பட வேண்டிய ஒரு தேவையை உருவாக்கி வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இடி மட்டும் இல்லாமல் பல துறைகள் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட பல டிபேட் போயிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் பிஜேபி கட்சிக்காகவே செயல்படுது அப்படின்னு ராகுல் காந்தி கூட அவர் கூட சொல்லியிருப்பாரு. அமெரிக்காவில் போய் பேசும்போது அது கூட மிகப்பெரிய சர்ச்சையே ஏற்பட்டுச்சு. இப்போ இந்த மாதிரி பலருடைய கருத்துமே இந்த மாதிரி தேர்தல், அதாவது நாட்டினுடைய மிகப்பெரிய உயரிய ஜனநாயகம் தேர்தல் அப்படின்னு சொல்கிறோம். தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையமே ஒரு கட்சியின் கீழே, ஒரு கட்சியினுக்காக செயல்படுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்தியாவோட நிலைமையா இருக்கு. இன்னைக்கு மோடி ஆட்சியில் இருக்கக்கூடிய நிலைமையா இருக்கு. அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையமிலிருந்து ஈடியிலிருந்து பல துறைகளை தனக்கு கீழே கொண்டு வரது, அதில் தனக்கான ஆட்களை உயர் பதவிகளை நியமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப காலம் மோடி ஆட்சி அமைச்சர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் தான் இந்த ஈடியானது மோடி அவர்களுடைய அரசியலுக்கும் அவருடைய கட்சியின் அரசியலையும் வீரியமா எடுத்துட்டு போற ஒன்றுதான் இருக்கு. ஏன் அப்படின்னா அவருக்கு சரிப்பட்டு வராத மாநிலங்களும், அவருக்கு கட்டுப்படாத மாநிலங்களும், அவருக்கு கட்டுப்படாத அரசியல் கட்சிகளையும் விரட்டக்கூடிய ஒரே துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறையை வைத்துக்கொண்டு அரசியல்வாதிகளை, குறிப்பாக தமிழகம் போன்றிய பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாநிலங்கள்ல, தென் மாநிலங்கள்ல ஈடியோட ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். நீங்க தேர்தல் வந்துட்டாலே பார்க்கலாம். தேர்தல் அப்படின்னு ஒன்று அறிவிச்சிட்டாலே அங்க ஈடி ரைடு, இங்க ஈடி ரைடு, அங்க 20,000 கோடி, இங்க 10,000 கோடி அப்படின்னு பல இடத்துல பல செய்திகள் பரவிட்டு இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மது அமலாக்கத்துறையில ரைடு நடத்தப்பட்டு அதில் மிகப்பெரிய ஒரு கேஸ் தமிழகத்தில் இடி மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஊழியர்களை தரம் குறைவாக நடத்தியிருக்கிறது, அவங்க மனிதாபமற்ற செயலில் நடத்தியிருக்காங்க, தன்னுடைய வரம்புக்கு மீறி மனிதாபமற்ற செயலில் நடந்திருக்காங்க, தன்னுடைய வரம்புக்கு மீறி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பல வழக்குகள் பல விஷயத்தில் தமிழகமும் இடி மேலே கேள்வி எழுப்பியிருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ தொடர்ச்சியாக இது போன்று தனக்கீழ் வராத கட்சிகளையும் தனக்கீழ் வராத மாநிலங்களையும் பல்வேறு விதங்களில் மிரட்டுறது போல இடி குறிப்பாக வச்சு இப்போ பயன்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா தமிழகத்தில் எடுத்தீங்கன்னா பல அமைச்சர்கள், செந்தில் பாலாஜி, பொன்முடி போன்ற பல அமைச்சர்களுடைய ஒரு பழைய கேஸ் போட்டிருந்தா திடீர்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது, அவங்களோட ஈடிக்கு மோடி கட்சியிலேருந்து ஒரு ஆர்டர் வருதுன்னா உடனே பழைய கேஸை பரட்டுறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு ஈடி நடந்துகிட்டு இருக்கு. ஈடியோட ஒட்டுமொத்த நடவடிக்கையும் இப்படி தான் இருக்குன்னு பல பத்திரிகைகள் எழுதிக்கிட்டே வராங்க. நம்ம நடைமுறையிலுமே பார்க்குறோம். இப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பாஜக ஏடிஎம்கேயோட கூட்டணி, இந்த கூட்டணி கூட என்ன சொல்கிறாங்க, ஈடிக்கு பயந்து வச்ச கூட்டணி தான் பலரும் மத்தியில் இருக்கக்கூடிய விமர்சனம். நீ என்னோட கூட்டணி சேரலன்னா உன்னோட பழைய கேஸ்லாம் இப்போ கிளறுவேன், உன்னோட எல்லா எம்எல்ஏவும் உள்ளே போயிடுவாங்க, உன்னோட கட்சியே இருக்காது அப்படின்னு பல விதத்தில் பல மிரட்டல் விட்டப்பட்டு தான் போயிட்டு இவர் சேர்ந்திருக்காரு அப்படின்னு பலரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அடிப்படையில் தான் ஈடியோட செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இப்படிலாம் செயல்படக்கூடிய ஈடி இந்த
தீ விபத்துக்கு என்ன அப்படின்னு நம்ம தீ விபத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேள்வி கேட்டோம்னா இதில் தான் இன்னொரு விஷயம் இருக்குது. தனக்கு ஆதரவாளர்களுடைய தனக்கு தேவையான டாக்குமெண்ட்டை வந்து மறைக்கிறதுக்கான ஒரு செயலாக இருக்கும் அப்படின்னு பலர் மத்தியில் கேள்வி எழுப்பக்கூடாது. அதனால தான் வந்து நம்ம இதை எடுத்து பேசிடுறோம். இப்போ அந்த அடிப்படையில் அந்த டாக்குமெண்ட் அதில் வந்து முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தீ விபத்து ஏற்பட்டோடனே யாரோட டாக்குமெண்ட்லாம் வந்து காணாமல் போயிருக்கு, யாரோட டாக்குமெண்ட்லாம் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பண மோசடியில் ஈடுபட்ட தொழிலதிபர்களோட மெகுல் ஜோக்ஷி, நிவர் மோடி போன்ற இந்த மாதிரியான பெரிய பணக்காரர்கள் மோசடிக்காரர்களுடைய ஃபைல்லாம் அங்கே எரிக்கப்பட்டிருக்கு. அவங்களோட வழக்குகள்லாம் என்ன நிலையில் இருக்கும் அப்படின்னு கேள்வி. அது மட்டும் இல்லாமல் பல அரசியல்வாதிகளுடைய டாக்குமெண்ட்ஸும் வந்து அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்களா. இப்போ தொடர்ச்சியாக இந்த இடி செயல்பாடானது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஒரு செய்தி எடுத்தோம்னா நிறைய வரும். வந்து இடி அங்கே ரைடு போயிருக்கு, இங்கே ரைடு போயிருக்கு, அந்த நடிகர் வீட்டுக்கு ரைடு போயிருக்கு, இந்த நடிகர் வீட்டுக்கு ரைடு போயிருக்கு, இந்த அரசியல்வாதி ரைடு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறித்து நீதிமன்றமே வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. என்ன கேள்வி எழுப்பியிருக்கு? நிறைய ரைடு போறீங்க, நிறைய கேஸ் ஃபைல் பண்ணுது, எதுக்குமே தீர்ப்பு வழங்க மாட்டீங்க, எதுவுமே கேஸ் ஆக மாட்டேங்குது, யாருக்குமே தண்டனை கொடுத்த மாதிரி தெரியல, அப்போ இடி என்னதான் பண்ணுது அப்படின்னு நீதிமன்றமே வந்து கேள்வி எழுப்பியிருக்கு. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு இடியோட செயல்பாடு இருக்கு. அப்போ தன்னுடைய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு மிரட்டுற வேலை, போயிட்டு உடனே இடி ரைடு விட்டுரும், வந்து உடனே வந்து சோதனை பண்ணுறது, இப்படிங்கிற நடவடிக்கையில் தான் ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நீதிமன்ற கேள்வி எழுப்புறது, பல அரசியல் கட்சிகள்கிட்டே வந்து கேள்வி எழுப்பக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு ஈடியோட செயல்பாடு இருக்குது. அது ஒட்டுமொத்தமாகவே நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையாகவே தெரியுது. அது மோடியினுடைய ஒரு அவங்க கட்சியினுடைய ஒரு அங்கமாக தான் வந்து ஈடித்துறை விளங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ அந்த அடிப்படையில் தான் இது போன்ற பணத்தை ஏமாற்றிட்டு நாட்டை விட்டு ஓடினவர்களோட டாக்குமெண்ட்ஸை இன்னும் அவங்களுக்கு ஆதரவான யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட டாக்குமெண்ட்ஸ், இதில் வந்து பல டாக்குமெண்ட்ஸ் வந்து எரிஞ்சிருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் எரிஞ்சிருக்கு, ஒட்டுமொத்த எல்லா டாக்குமெண்ட்டும் அழிஞ்சிருக்கு, அது வந்து தீ அணைக்க முடியல அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டுமாவே இருக்குது. இப்போது இந்த மாதிரி வந்து அதிலிருந்து தான் கேள்வி எழுது. அப்போது இந்த தீ விபத்து இயல்பானதா, அது தானே நடந்துச்சா, ஏதோ தெரியாமல் வந்து ஏற்பட்ட தீ விபத்தா, இல்லை இதுக்கு பின்னாடி வந்து யாருன்னா இருக்காங்க, இதுக்கு பின்னாடி முக்கிய அரசியல் நோக்கம் இருக்குதா அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாரும் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. இது அடுத்தடுத்த கட்ட விசாரணையில் தான் வந்து தெரிய வரும். இது உண்மையிலுமே இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டுச்சு, என்ன நோக்கத்துக்காக இந்த தீ விபத்து ஏற்பட்டுச்சு, அதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அளிக்கப்பட்டிருக்கு, அந்த டாக்குமெண்ட் அளிக்கிறதுக்கு யாரோட கேஸ்லாம் அதில் வந்து யாரோட கேஸ்லாம் வந்து அதில் வந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அடுத்தடுத்த செய்திகளில் வெளிவரும்னு பார்க்குறோம். தொடர்ச்சியாக இது போன்ற அரசியல் செய்திகளை வந்து வெளிவரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது என்னவா இருக்கும், இது யார் பின்னாடி நடத்தப்பட்ட ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.